நம்ம கிட்ட தலைவலி இருந்தா நாம மற்றவங்களுக்கு தலைவலி தான் கொடுப்போம். நமக்கு என்ன நம்மளை பத்தி தோணுதோ அதையே தான் மற்றவர்களுக்கும் செய்வோம். இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றிய அறிவியல் தெரியாதவர்கள் எல்லா கம்ப்யூட்டருமே ஒரே மாதிரி தான், ஓ கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் அப்படி நினைப்பார்கள். அது உள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சவர்கள் மட்டும்தான், இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா இந்த கம்ப்யூட்டரோட உபயோகம் வாழ்க்கை எல்லாம் வேற, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா அது இந்த கம்ப்யூட்டரோட தரம் உபயோகம் வேறன்னு தெரியும். அதே மாதிரி ரெண்டுமே மனித உடம்பா இருந்தாலும் சாஃப்ட்வேர் வேற. சாதாரண மனிதனுக்கும் அவதார புருஷனுக்கும் ரெண்டு பேருக்கும் மனித உடம்பு ஒண்ணுதான். கண்களும் காதும் மூக்கும் நாக்கும் கைகளும் ஒன்றுதான். ஆனா உள்ளிருந்து இயக்குகின்ற உணர்வு வேற, சாஃப்ட்வேர் வேற. சாஃப்ட்வேர் வேறையா இருக்கிறதுனால அதனுடைய பர்பஸ், உபயோகம், செயல்பாடு, சக்தி வெளிப்பாடு எல்லாமே வேற வேற. இது தெரியாமல் மனிதர்கள் மீண்டும் 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 அவதார புருஷர்கள் உடலில் இருக்கும் பொழுது அவர்களை மனிதர்கள் என்றே நினைந்து வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். சாரதா தேவி ரொம்ப அழகா சொல்றா, ஒரு குருவோட பக்கத்துல வாழும் பொழுது, நெருக்கமா வாழும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா, அந்த ஞானத்தின் உள்வாங்கிறதுக்கான பல வாய்ப்புகள் வரும். அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, டீச் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, பக்கத்திலேயே வாழறதா இவரும் நம்மள மாதிரி மனுஷர் தானோன்னு மனசுக்கு மயக்கம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணன் சொல்றாரு, அவ்யக்தம் வ்யப்திமாவன்னம் மன்யந்தே மாமபுத்தய பரம்பாவம் அஜானந்தோ மமாவியம் அனுத்தமம். ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், நான் அவர்களை சுதந்திரம் அடைய வைக்க முயற்சி பண்ணா அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். நான் அவர்களை மக்களை சுதந்திரமா இருங்கன்னு சொன்னா அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். இது அறிவிலிகளாகிய மக்களுடைய சுபாவம். அறிவிலிகளாகிய மக்கள், அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதையே மற்றவர்கள் மீது திணிப்பது. நம்ம கிட்ட தலைவலி இருந்தா நாம மற்றவங்களுக்கு தலைவலி தான் கொடுப்போம். நமக்கு என்ன நம்மளை பத்தி தோணுதோ அதையே தான் மற்றவர்களுக்கும் செய்வோம். நம்மை நாம், நமக்குள்ள நம்மளை பத்தி ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் துக்கமும் இருந்தா அதையே தான் மற்றவர்கள் மேல திணிப்போம். அதையே தான் மற்றவர்களையும் அதே நோக்கோட தான் பார்ப்போம். அதனால உங்களை மனிதன்னு நினைச்சா அவதார புருஷனையும் மனிதன்னு தான் நினைப்பீங்க. அவதார புருஷனை ஒரு ஞான புருஷன் உணர்ந்தா உங்களுக்குள்ளேயும் ஞானம் இருக்குன்னு உணர்வீர்கள். ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். அதனாலதான் கிருஷ்ணன் அழகா சொல்றாரு, என்னுடைய ஜீவன் முக்தியை உணர்ந்தவன் தான் ஜீவன் முக்தன் ஆகிறான்னு ஒரு சூத்திரத்துல சொல்றார். நாம கேட்கலாம், அவர் ஜீவன் முக்தியை உணர்ந்தா நாம எப்படி ஜீவன் முக்தன் ஆவோம்னு. அவர் எப்படி மனம் கடந்த நிலையில இருக்கிறார் சத்தியம் தெரிஞ்சதுன்னா நாமுமே அந்த சத்தியத்தை அடைந்து விடுவோம், நாமுமே அதை உணர்ந்து விடுவோம். சிவவாக்கியருடைய ஒரு அருமையான ஒரு சூத்திரம், என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால் என்னகத்துள் என்னை நான் அறிந்ததுமே தெரிந்தபின் என்னகத்துள் என்ன என்று யாதுமென்றும் இல்லையே. என்னகத்துள் இருக்கின்ற சத்தியத்தை தெரியாமல் ஓடுகின்ற மனிதன் அவரகத்துள்ளும் இறைவன் இருப்பான்னு நம்ப முடியாது. என்னகத்துள் சத்தியத்தை உணர்ந்து அமர்ந்தவன் தான் அவதார புருஷனும் இறைவனின் வடிவம்னு தெரிந்து கொள்வான். அதாவது தனக்குள்ள ஒரு சேக்ரடான ஃபீலிங் வரல.